கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளை அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் அதிகாலைகளிலே பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலைகளிலே புதிய நாளிலும் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள தினம்தோறும் இணைந்திருங்கள். ரோமர் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், சம்பூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படணும். சம்பூர்ணமா ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா ஒருவருக்கொருவர் ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். குறை சொல்லி ஒன்னும் ஆக போறது இல்லை, அடுத்தவங்களை தப்பா பேசி ஒன்னும் ஆக போறது இல்லை. உன் வார்த்தைகளினாலே நீதிமான், உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி. எல்லா நியாயத்தீர்ப்பு நாளில் கணக்குல போயிட்டு கணக்கு ஒப்புவிக்கணும். நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்தீர்ப்புல கொண்டு வருவார். அந்த அரங்கத்தில் உள்ள எல்லா காரியமும் அங்க தேவன் நியாயத்தீர்ப்புல கொண்டு வந்துருவார். இன்னைக்கு காலவேளை செய்தி என்ன அப்படின்னா, ஒருவருக்கொருவர் எப்படி அன்பு கூறணுமோ அதே போல ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய நேரத்திலே பிரிவினை, குடும்பத்துக்குள்ள ஒருமனம் இல்லாத காரியங்கள், இதயத்துக்குள்ள கசப்பான காரியங்கள், வைராக்கியமான காரியங்கள், மன்னிக்க முடியாத பல சூழ்நிலைகள், இதெல்லாம் ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கும், சபைக்குள்ள நடக்கும், நம்ம இருக்கிற பட்டணத்துல நடக்கும். நமக்கு எதிரி யாருன்னா பிசாசு, எந்த ஒரு மனுஷனோ கிடையாது. இன்னைக்கு ஏன் குடும்பத்துக்குள்ள ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சு போறாங்க அப்படின்னா, அன்பு கூற முடியல, மன்னிக்க முடியல. நிறைய குடும்பத்துல இப்படிப்பட்ட பிரச்சனைகள். இதுதான் பிரச்சனை. ஒருவேளை கால வேளையில புதுசா யாராவது இணைந்திருந்தால், ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாம் இருப்போம் என்றால், சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமேன். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில், தேவனை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கும்போது பல பிரச்சனையிலிருந்து நம்ம வெளியில வந்துடலாம். குடும்பம் சமாதானமா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில், ஒரு குடும்பத்துல எப்போ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், எப்போ தேவனுடைய வல்லமை பெற்றுக்கொள்ள முடியும், எப்போ வரங்கள் கிரியை செய்து, எப்போ கனி விளையுது அப்படின்னா, தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறவங்களுக்கு தான், தேவனோடு தொடர்புல உள்ளவங்களுக்கு தான் எல்லாமே ஆசீர்வாதம். சிறையிருப்பு மாறும், சுத்திகரிக்கப்படுறாங்க, ஆசீர்வதிக்கப்படுறாங்க, விடுதலையாக்கப்படுறாங்க, நன்மைகளை பெற்றுக்கொள்றாங்க, காத்திருக்கும் போது புது பலன் பெற்றுக்கொள்றாங்க, சுகம் உண்டாகுது, ஆரோக்கியம் உண்டாகுது, பலன் உண்டாகுது. இது எல்லாமே காத்திருக்கும் போதுதான். அப்ப நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில், சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஜெபிக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையிலே பலவிதமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். சில நேரத்துல சில குடும்பத்திலே அவங்களுக்கு ரொம்ப ஜெபிக்க தெரியாது. ஆனா ஒரு சின்ன ஜெபம் தான் பண்ணியிருப்பாங்க. ஆனா அவங்க இருதயம் பார்த்தா செம்மையா இருக்கும், பரிசுத்தமா இருக்கும், உண்மையா இருக்கும், தேவனுக்கேற்ற இருதயமா இருக்கும்.
அவங்க ஒரு செகண்ட் ப்ரேயர் பண்ணால் கூட, ஒரு நிமிஷம் ப்ரேயர் பண்ணால் கூட, அவங்க யாருக்காக ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ளே பரிசுத்தம் காணப்படணும். கண்களில் பரிசுத்தம், சிந்தனையில பரிசுத்தம், வாழ்க்கையில பரிசுத்தம், குடும்பத்துக்குள்ளே ஒருமனப்பட்ட ஆவி, நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் தான் இருக்கும். தேவையில்லாத ஃப்ரெண்டு, தேவையில்லாத நபர், தேவையில்லாத காரியங்கள் இதெல்லாம் விளக்குனா மட்டும்தான் தேவனை நோக்கி ஜெபம் பண்ண முடியும். காலைல தூங்கி எழுந்திரிச்சோன்னே செல்ஃபோன் டிஸ்டர்ப் பண்ணிடுது. சில குடும்பத்திலே அலாரம் வச்சுருப்பாங்க. காலைல தூங்கி எழுந்திரிச்சோடனே நைட் லேட்டாக தூங்கியிருப்பாங்க. காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னே முதல்ல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறத விட செல்ஃபோன் தான் கையில் எடுப்பாங்க. ஏன்னா நைட்டு லேட்டாக தூங்கியிருப்பாங்க. காலையில் வந்தோடனே யார் ஃபோன் அடிக்கிறாங்க, காலையிலே தூங்கி எழுந்திரிச்சு முதல்ல ஃபோன் பார்ப்பாங்க. சில குடும்பத்திலே ஆன்லைனுக்குள்ளே போயிடுவாங்க. அதிகால வேளையிலே தேவனோடு தொடர்பு. நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே போராட்டம் இருக்கா? நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போஸ்தலனாகிய பவுல் தான் சொல்றாரு, நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று. சில நேரத்தில் சில காரியத்துக்கு பதில் கிடைக்காது. சில காரியங்கள் தாமதமானது போல காணப்படும். அப்ப நம்ம என்ன தர்மா செய்யணும்? உடனே எல்லா பிரச்சனைக்கும் முடிவு என்ன? ஜெபம். தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்துடணும். நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட ஜெபத்தில் போராட வேண்டும் என்று. முக்கியமான பாயிண்ட். ஏன்னா நிறைய குடும்பத்தில் ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு போயிடுவோம். சில நேரத்தில் போராடி ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென் சொல்லி முடிச்சிட்டார். யார் கூட இருப்பாரு? ஜெபிக்கிற பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருப்பார். ஜெபிக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் இருக்கும். ஜெபிக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையிலே இருதயத்துக்குள்ள தேவையில்லாத காரியங்கள் இருக்காது. கசப்பு இருக்காது, கோபம் இருக்காது, எரிச்சல் இருக்காது, எதுவுமே இருக்காது. எல்லாம் மாறிடும். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா 24 மணி நேரம் நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் இருக்கா? அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடலாம். சிம்பிளா சொல்றேனே, இதயத்துக்குள்ள சமாதானம் வேணும் அப்படின்னா என்னுடைய ஐக்கியம் பிதாவோடு இருக்கணும். சமாதானத்தின் தேவன் கூட இருக்கணும் அப்படின்னா நான் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனையை கை கொள்ளணும். வசனத்துல நிலைத்திருக்கணும். அவ்வளவுதான். இதான் கிஃப்ட். இதை ஒரு மனுஷன் செஞ்சாச்சுனாலே போதும், ஆசீர்வாதம். காலவேளையில யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள இணைந்திருக்கிறீங்களோ உங்க இதயத்துக்குள்ள என்ன இருக்கு தேவனுக்கு தெரியும். நீங்க எந்த சூழ்நிலையில எந்த உபத்திரத்தின் மத்தியில இணைந்திருக்கிறீங்க தேவனுக்கு தெரியும். எப்படிப்பட்ட பிரச்சனை தேவனுக்கு தெரியும். தாங்க முடியாத பிரச்சனையா தேவனுக்கு தெரியும். நான் போராடுவது போல அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் நான் போராடுவது போல என்கிறார். நம்ம வாழ்க்கையில ஒருவேளை குடும்பத்துடைய நிறைய காரியம் போராட்டமா இருக்கா? ஜெபத்துல கொண்டு போயிடணும். சில நேரத்தில் கால வேளையில அண்ணா வீட்டில் முடியல அப்படிம்பாங்க. ஜெபத்துல கொண்டு போயிருங்க. நான் போராடுவது போல. இப்போ என் வாழ்க்கையிலாம் சொல்ல முடியும். போராட்டம் அப்படின்னா எனக்கு நல்லாவே தெரியும். சத்துரு எப்படிலாம் போராடுவான் நல்லா தெரியும். கட்டப்பட்ட நிலைமை,
யார்ட்டையும் போய் சொல்லலாம் முடியாது. பாடுகள், கண்ணீர், வேதனை, ஒடுக்கப்பட்ட நிலைமை, நெருக்கப்பட்ட நிலைமை, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை. ஆனால் கர்த்தர் கூட இருக்கிறார். பல சூழ்நிலையிலே நமக்கு சந்தேகம் வந்துடும். ஏன்னா நிறைய காரியத்துக்காக போராடி ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். நிறைவான ஆவியானவர் நம்மளுடைய வாழ்க்கையில் வரும்போது எல்லா குறைவெல்லாம் மாறிடும். அதுக்கு நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தமாக, ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமாக உங்க எல்லாரையும் வேண்டிக் கொள்கிறேன் அப்படி சொல்லி முடிச்சிட்டார். ஏன் அப்படின்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டுட்டோம், பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டோம், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம். இன்னும் என்ன தெரியுமா நமக்கு வேலை? கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருக்கணும். அதுக்கு அவர் தான் உதவி செய்யணும். கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருந்தால் மட்டும்தான் நிறைவான ஆசீர்வாதம். அந்த நிறைவான ஆசீர்வாதத்துக்குள்ள போகணும் அப்படின்னா நிறைவான ஆவியானவர் நம்ம கூட இருக்கணும். ஹல்லேலூயா. யாரெல்லாம் எந்த சூழ்நிலையில் இணைந்திருக்கிறீங்களோ பரலோகத்துல தேவனுக்கு தெரியும். அவருக்கு தெரியும். அவர் ஆசீர்வதிப்பார். யாரையும் வெட்கப்படுத்த விட மாட்டார். என்னை அழைத்த தேவன், உண்மை உள்ள தேவன், உங்களை பாதுகாக்கிற தேவன், அவர் சர்வ உள்ளமுள்ள தேவன். நித்தமும் நமக்கு மனமிறங்கி நித்தமும் கிருபை தந்து 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கிற தேவன். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கிற தேவன் அப்படின்னா 1000 தலைமுறை, 1000 தலைமுறை. இந்த வார்த்தையை நம்ம கொஞ்சம் ஆழமா யோசித்து பார்த்தா தெரியும். அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம பின்பற்றுறோம். நம்ம பின்பற்றுற தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? சமாதானத்தின் தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், ஒருவரும் சேரக்கூடாத வழியில வாசம் பண்ணிற தேவன். அவருடைய பாதப்படியிலே நம்ம கொஞ்ச நேரம் இருக்கும்போது அவர் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிச்சுவார். என் வாழ்க்கையிலலாம் நான் எங்கேயோ கிடந்தாள், கர்த்தர் தூக்கி எடுத்தார், தம்முடைய ரத்தத்தினால கழுவினார், தம்முடைய ஆவி அளவில்லாமல் ஊற்றினார், தம்முடைய வார்த்தைகளால் நிரப்பினார், அபிஷேகம் பண்ணினார், வேறு விதித்தார். கர்த்தர் கூட இல்லைன்னா ரவிராஜ் இல்லை, அவ்வளவுதான். இதே போல உங்க வாழ்க்கையிலே உங்களை கர்த்தர் நிரப்பணும். நம்ம கர்த்தருக்கு பிரியமான பாத்திரமா இருந்தா போதும். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ குடும்ப சூழ்நிலை தேவனுக்கு தெரியும். நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. அப்ப சில நேரத்திலே நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு போராட்டம் உண்டு. கர்த்தர் கூட இருப்பார். சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். ஐயா நான் போராடுறேன், எனக்கு என்ன கிஃப்ட் கிடைக்கும்? சமாதானத்தின் தேவன் கூட இருப்பார், அதான் கிஃப்ட். 1000 கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. ஐயா நான் ரொம்ப போராடுறேன், கர்த்தரை தேட 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 சமாதானத்தின் தேவன் உங்க கூட இருப்பார். இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். என் வாழ்க்கையில நான் உணர்ந்து சொல்ல முடியும். 2026 நம்ம உயிரோட இருக்கிறோம் அப்படின்னா அது கர்த்தருடைய கிருபை தானே. அப்ப அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றி எடுத்தது யோசிக்கிறோம்ப்பா. இந்த மாசத்தினுடைய எல்லா காரியத்தையுமே கர்த்தர் எங்க கூட இருந்து ஆசீர்வதிக்கணும்ப்பா. இந்த நாளைக்கான சில கிருபைக்கா நன்றிப்பா. இரவும் போலுமா எங்க கூட நீங்க பேசுறீங்க, நன்றிப்பா. உங்க பாதவில சாஷ்டாங்கமாக அப்ப எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாவற்றும் ரத்த கொட்டைகளை வேறடைங்க, சுத்திகரிங்க. உங்களோட கிருபையால் நிரப்புங்க. மகிமையின் ஆவியான மேல தங்கிருங்கப்பா. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. வேதத்தை தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. எங்களோட இருதய மனக்கண்கள் தரங்கப்பா.
பரிசுத்தாவினால் நிரப்புங்க, அக்னி அபிஷேகத்தினால் நிரப்புங்க, வரங்களால் நிரப்புங்க, கனிகளினால் நிரப்புங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்துக்கு அதில் வேலையடைத்து ஆசுரிங்க. அப்பத்தின் தண்ணீர் ஆசுரிங்க, கையின் கீழ் ஆசுரிங்க, வேற வேற நாட்டுக்குள்ள இருக்காங்க எல்லா ஜனங்களையும் கத்தர் ஆசுரிங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வதிங்க. கத்தோட கரத்தில் அர்ப்பணிக்கிறப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க எல்லா ஜனங்களையும் கத்தர் ஆசீர்வதிக்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். பலனிலை திறந்து, பண்டசாலை திறந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கு கத்தர் ஆசீர்வதிங்க. கத்தர் ஆசீர்வதிங்க. அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிச்சிருங்கப்பா. இந்த நாளையும் வெளியில புறப்பட எல்லா குடும்பத்தோட கத்தர் கூடங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கிறோம் கர்த்தர் உங்க பிள்ளைகளை பரிபூர்ணமா சுகமா அடையது செய்கிறது. சுகம் தாங்கப்பா. சுகத்தை கட்டடுங்க, ஆரோக்கியத்தை கட்டடுங்க, தீர்காயுசை கட்டடுங்க. உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. கல்வாரி அன்பினால் நிரப்புங்க. உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொடுங்க. எந்தெந்த குடும்பத்தில் இணைஞ்சுக்கிறாலும் எங்களோட அக்கிரமம், எங்களோட பாவம், எங்களோட மீறுதல், எங்களுடைய நோய், எங்களுடைய துக்கம் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்தவரே, எங்களுடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கியின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நான் போராடுவது போல என்னோட கூட போராட வேண்டும் என்று அப்பா இணைந்திருக்கிற ஜனங்கள் எந்த சூழ்நிலையிலே எந்த நாட்டுக்குள்ளே போராடி கொண்டிருக்கிறாங்களோ கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரட்டும். அக்னிமயமான தேவன் அப்பா உங்க பிள்ளைகளை சந்திக்கணும். என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சத்துருக்களை பட்சிக்கிற அக்னி அனுப்புங்க ராஜா. எந்தெந்த குடும்பத்துக்கு விரோதமாக எந்தெந்த ஆவிகள் போராடி கொண்டிருக்கும் அந்த கிரியைகள் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். பரிசுத்த அக்னியினால் நிரப்புங்கப்பா. உங்க பிள்ளைகளை உங்களுடைய கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. பஞ்சத்தை நீக்கி போடுங்க, சாபத்தை நீக்கி போடுங்க. பிள்ளைகளை கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா மாறணும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உடன்படிக்கப்பட்ட அப்பா அந்த சந்ததிக்குள்ள வரணும்ப்பா. உடன்படிக்கையின் சந்ததியா மாறணும். கர்த்தர் கிருபை தாங்க. எல்லா நாட்டுள்ள ஜனங்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் விசேஷ கிருபையினால் நிரப்பி, விசேஷித்த ஆவினால் நிரப்பி, உற்சாகத்தின் ஆவினால் நிரப்பி, கர்த்தருடைய ஆவியானவர் உங்க பிள்ளைகளோட கூட இருக்கணும். இந்த நாளிலும் தடைகளை நீக்கி போடுகிறவர் அப்பா எங்களுக்கு முன்பாக செல்கிற கிருபைக்கா நன்றி. உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த மாசத்துல எல்லா தேவைகளும் சந்திங்க. கடனுக்கு ஒரு வார்த்தையை மாற்றித்தாங்க. ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா தாங்க. தாழ்த்திரோம், அர்ப்பணிக்கிறோம். உங்க நாம மேம்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மேம்பட்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க, கையில பைபிள் எடுத்து வாசிங்க. எனக்காக ஜெபித்துக்கொள்ளுங்க. God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.